வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்றுலேருந்து உங்கள்கிட்ட 9 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை பற்றி பேசுகிறேன். நேற்று ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை போடுங்க சார், ஆரம்பிங்க சார். சும்மா பர்ஃபெக்ஷனை பார்த்துட்டு இருக்காதீங்க. சின்ன சின்ன ஹேபிட்ஸுங்கிறது பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணும். ஒரேடியாக ஒரே நாளில் லாட்ரி அடித்து கோடீஸ்வரன் ஆக முடியாதுங்கிறத நேற்று உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல ஹேபிட்ஸை இன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பௌர்ணமி, நான் நேற்று அதை ரெக்கார்ட் பண்ணேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட இதை பற்றி பேசலாம்னு நினச்சேன். அதே டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு நினச்சேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப இன்ஃபர்மேஷன் தேடிக்கிட்டே இருப்போம். நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த டூ மச் இன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப ப்ராப்ளம். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கோங்களேன், அதை பற்றி தான் ரொம்ப பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்தி. இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை இந்த ஸ்டாக்கை வாங்குற மாதிரி ஒன்று எழுதுனா அது எழுதி கொடுக்கும். இல்லை அந்த ஸ்டாக்கு தண்டம், அந்த ரிஸ்க்கை மட்டும் எழுதுனா அந்த ரிஸ்க்கை மட்டும் எழுதும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஒரு ஸ்டாக்கு விலை ஏறுமா இறங்குமான்னு சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு அசட் கிளாஸ் என்ன பண்ணாதுங்கிறது தெரியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் ஃபார்மேட்டில் வருது. அது ஒரு கால்குலேட்டர் மாதிரி ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். பட் அதால் ஏன் அசட் கிளாஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா, அதுக்கு இமோஷன் கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது 98% இமோஷன். அது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அது கமாடிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் இது ஒரு இமோஷன். அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறச்சியோ இல்லை ஸ்போர்ட் விளையாடுறச்சியோ உங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுன்னு சொல்ல முடியும். என்ன பண்ணணும், என்ன பண்ணால் என்ன ஆகும்னு சொல்ல முடியும். ஆனால் கடைசியில் பண்ண வேண்டியது நீங்கள். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால ரொம்ப இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட வந்ததுன்னா, டூ மச் இன்ஃபர்மேஷன் காசஸ் பெராலிசிஸ்னால் சரி இன்னும் விழுமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா. நேற்று நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருந்த நாட்கோ ஃபார்மா பொத்துன்னு விழுந்தது 20%. அதை நம்ம உடனே ஹாக்கி எடுத்து ஓடி இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் விழுந்தது, எதுக்காக விழுந்தது, இப்படி விழுந்தா இருக்குமோ, இல்லை இன்னும் 600 ரூபாய்க்கு போகுமோ அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் பெராலிசிஸ். இவ்வளோ வாட்டி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நாட்கோ 20% விழுந்து இருக்குது. ஏன் விழுந்தது, எதுக்கு விழுந்ததுன்னு பார்க்காம ஹாக்கியை தூக்கியிருந்தீங்கன்னா ஒரு காசு பார்த்து மார்க்கெட்டு வரைக்கும் அந்த ஸ்டாக் உடனே குப்புன்னு மேலே போயிடுச்சு. ஏன்னா ராஜீவ்னு அந்த கம்பெனியோட எம்டி ஒரு பேச்சு பேசிவிட்டார். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இதை நம்ம ரொம்ப நாள் ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஸ்டாக்கை. அது டபக்குன்னு ஒன்று 20% விழுந்ததுன்னா அதை உடனே நீங்கள் ஓடி போய் அதை பிடிக்கணும். அதை விட்டுட்டு ஏன் விழுந்தது, ஏதாவது பெரிய ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு நம்ம அதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டவாக்குன்னு ஏறிடும். நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ ஒன்று டிசைட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்குது, நம்மளோட மெயின் பிரின்சிபல்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன்றும் அந்த ஆப்ரேட்டிங் பிரின்சிபலில் ஒன்றும் மாறலை. ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்டோ இல்லை 2 குவார்ட்டர் ரிசல்ட்டோ இல்லை ஒரு வருஷம் ரிசல்ட்டோ நம்மளோட ட்ரெண்டை மாற்ற போகிறது இல்லைன்னு நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம டபால்னு போய் புரிஞ்சு வாங்கணும். அது மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஸ்கில்லு கண்டுபிடிக்கிறது அந்த நாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு சிக்னல்னு இருக்குது. இந்த நாய்ஸுங்கிற நாய்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு வெறும் சிக்னலை கேட்கணும். அதுதான் ஒரு குரூஷியல் ஃபைனான்ஷியல் ஸ்கில். நேற்று நடந்தது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நியூஸாக போயிடுச்சு. அதை உங்களுக்கு எடுத்து சொல்லலான்னு பார்த்தேன். சார் சொன்னப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு நான் பேசி அடுத்த நாளை காட்டால் தான் நீங்கள் போக முடியும். சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி என்ன ஆகும் நாட்கோலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நேற்று கிடச்சது ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 6 நாளுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் இந்த நியூஸ் அதை கீழே தள்ளிடுச்சு. இதை தான் நான் சொல்கிறேன். இந்த நாய்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா பயங்கிறது உங்களை பிடிச்சிக்கும். ஆனால் அந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணி வெறும் சிக்னலை உள்வாங்கி கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு கேஸுக்கு சொல்ல, வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இதுதான். நாய்ஸ் வேறு, சிக்னல் வேறு. நாய்ஸாக சிக்னலான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்ததுனால நாய்ஸும் சிக்னலும் கன்ஃபியூஸ் ஆகும், பேராலிசிஸ் வரும். அதனால் நீங்கள் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டியும். ரொம்ப இன்ஃபர்மேஷன், நான் இதை கேட்குறேன், அதை கேட்குறேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இதை சூப்பராக பார்த்தேன் அப்படின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் டிசிஷன் ஃபட்டிக் அப்படிங்கிறது வந்துடும். டிசிஷன் ஃபட்டிங் என்னென்னது, டிசிஷனே எடுக்க முடியாது.
இந்த மோர் உங்களுக்கு நிறைய பேர் நிறைய பேர்ட்ட ஒப்பீனியன் வாங்கினீங்கன்னு வைங்க. எதுக்குப்பா இது வம்பு அப்படின்னு தென் டிசிஷனே எடுக்க முடியாது. நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போது? எதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக டிசிஷன் எடுக்கணும்? ஒரு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, புக் வேல்யூ கடந்து இருக்கா, பணம் எதுலேன்னு வருது. இந்த நாட்கோவில் பார்த்தீங்கன்னா பிஇ ரொம்ப குறைவாக இருக்குது, புக் வேல்யூவோட கொஞ்சம் ப்ரீமியமில் இருக்குது. ஃபார்மா கம்பெனிக்கு புக் வேல்யூ பார்க்க முடியாது. பிஸ்னஸ் நல்லா இருக்குது, கையில் 3000 கோடி கேஷாக வச்சுருக்கிறான், கடன் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அப்படின்னா என்ன, 3000 கோடி கடன், இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட்டு மார்ஜின் அவங்களுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறச்ச மிஸ்டர் மார்க்கெட்டுங்கிறது பைத்தியகார்த்தனமாக ஏதாவது பண்ணுறச்ச நம்ம அந்த ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு பண்ணணுமே தவிர, லேட்டஸ்ட்டு ஒரு ட்ரெண்டுக்காக மார்க்கெட்டில் அதை அடித்தா அதை நீங்கள் இக்னோர் பண்ண தெரியணும். இது மாதிரி நீங்கள் இக்னோர் பண்ணுறச்ச தான் உங்களுக்கு நல்ல பெரிய ரிட்டர்னாக கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறத நீங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கணும். இது எப்படி, இதனால தான் நான் சொல்கிறேன், கீப் இட் சிம்பிள். ரொம்ப ஈஸி. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வாயில் நுழையாத மருந்தை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியவே வேண்டாம். இந்த கம்பெனி எவ்வளோ வருஷமாக இருக்கிறான், எது ஆப்ரேட்டிங் மாடல் கரெக்டாக போயிருக்குது, அந்த எம்டி கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறானா ஏன் இது இறங்கி இருக்குன்னு. அப்போ நான் 1200 பார்த்தம்போது 1980 1300 400ன்னு பார்த்ததை இவ்வளோ கம்மி விலையில் கிடைக்கிறச்ச நம்ம யோசிக்காமல் டக்குன்னு பண்ணிடணும். பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு. அதனால் இதுதான் டிசிஷன் ஃபட்டீகை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறது. சரி, இது தப்பாயிடுச்சுன்னா என்ன சார் இப்படி? அதனால தான் டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸு. உடனே போய் 500 வாங்கு, 100 வாங்கு, 50 வாங்குன்னு சொல்ல. 1, 2, 4, 5, 10 அப்படின்னு வாங்கினீங்கன்னா தப்பானா கூட உங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி சான்ஸ் கிடைக்கிறச்செல்லாம் இது பண்ணுறச்ச நீங்கள் பெட்டராகிட்டே போவீங்க. இதுதான் குரூஷியல் டிசிப்ளின் மெத்தட். அப்படியே போச்சுன்னா 10 ஷேரோட காசு போனால் உனக்கு பெரிய வித்தியாசம் ஆகாது. இதை தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர, வேண்டாததை யோசித்து நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் போகும். அதனால் லாங் டேர்முக்கு யோசிங்க, அன்னெசரி ரிஸ்க் எடுக்காதீங்க. எல்லாத்தையும் பார்த்தோம், ஒழுங்காக இருந்தது, நம்ம பார்த்து முடிச்சு பேக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். அதனால் லேர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. உங்களுக்கு விஷயம்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ஒரேடியாக தியரியே பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ராப்ளம். ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாது. மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 5 வருஷம் இருந்தால் தான் உங்களுக்கு அது புரியும். அது இல்லாட்டா நான் சொல்கிறது செவடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி போயிடும். அதே மாதிரி தான் கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு எல்லாமே. அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு சிஸ்டம் வைங்க, கிளியராக கோல் செட் பண்ணுங்கள், ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர்னா உங்களுக்கு எது சிக்னல் படுதோ அதை மட்டுமே பாருங்கள், மற்றதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.